நெக்ஸ்ட் ஜான் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன். அது நீங்கள் கவனமாக கேட்டு அதேபடி நடந்தீர்களானால் அந்த மாதத்துடைய பலன்கள் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும் சொல்லி இப்போ என்னோட குருநாதர் வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். அடுத்தாக என்னுடைய உபாசனை வேணாங்க மகாகால். ஓம் காளிகாசாய வித்மிகை மசானவாசிம் தன்னோ அகோர பிரச்சோதியார். என்னுடைய இன்னொரு உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியார். இன்னொரு உபாசனை பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தன்னோ தேவி பிரச்சோதியார். இப்போது இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது சோர்வு, உடல்நிலையிலே கொஞ்சம் தள்ளாடக்கூடிய விஷயங்கள், தாமதமாக இன்றைக்கி வேறு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், அடிக்கடி வெளியே கிளம்பி போயிட்டு வந்துடணும், அப்படி தான் இருக்கணும். அடுத்த பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்திலே பெண்களின் கை ஓங்கியிருக்கும், அவங்களால நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆபத்து விபத்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செல்லும் வாகனங்களிலே இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்களானால் நட்பு உறவுகளிலே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை எழுத்து மூலமாகவோ அல்லது சாட்சிகள் மூலமாகவோ செய்யக்கூடிய விஷயமாக இப்போ சொல்லப்படுகிறது இந்த மாதத்திலே. இல்லை என்றால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனராசி பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவிலே சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரி செய்யப்படும். தந்தைக்கும் உங்களுக்குமே சில பிரச்சனைகள் வந்து போகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தான் ஆகலாம். இது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. தந்தையார் உடலையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசை புரிந்து நீங்கள் நடப்பீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் ஏற்பட போகிறது. அடுத்ததாக மிதுனராசிக்காரர்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே கல்வி வளர்ச்சியில் இருந்து வரும். இருந்தாலும் அதை ஊன்றி படித்து கவனமாக தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே அதை நன்றாக கவனமாக படித்து முன்னேற்றம் காணும். உங்கள் வேலை விஷயத்துக்கு கூட அந்த படிப்பு உதவக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது. அது இல்லாமல் நீங்கள் கலைத்துறை, அரசியல், சமூகம் இது சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்திலே ஒரு 10-15 நாட்கள் கழித்த பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வரப்போகிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா நலமும் வளம் பெறப்போகிறது என்பது சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்பொழுது மிதுனராசி பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதனாக இருக்கப்படியால் பெருமாள் வழிபாடு இருக்க வேண்டும். பெருமாள் வழிபாடுகளிலேயே 2 பெருமாள்களை ஒரு சேர வணங்க வேண்டும். புதன்கிழமையிலே ஒரு பெருமாள் கோவில் போனால் அடுத்த உடனே மற்றொரு பெருமாள் கோவில் சென்று வர வேண்டும். அல்லது காலையில் ஒரு பெருமாள் கோவில், மாலையில் ஒரு பெருமாள் கோவில், 2 பெருமாள் ஒரே நாளில் வழிபடுவது மிகவும் சிறந்ததாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இது ஒரு சூட்சும பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இதை செய்து வந்தீங்கனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் இந்த மாத காலத்திலே வரக்கூடிய கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்று பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு கல்வியில் உண்டான தேவைகள், அதுக்கு தேவைப்பட கல்விக்கு கட்டணம், இது மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், உதவி பண்ணலாம். அது இல்லாமல் இரட்டை குழந்தைகள்னு இருப்பாங்க, அதில் எளிமைப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் தேடி சென்று உதவி பண்ணணும். அவங்க கேட்காம நீங்களே உதவி பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரப்படக்கூடிய விஷயங்கள் அமையும். 2வது 2 விதமான மனக்குழப்பங்கள் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில். அப்போது எது மனசில் முதல்ல எது தோணுதோ அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். 2வதாக ஒரு திட்டம் வந்தால் அது வேண்டாம். அப்போ அது சரியில்லாமல் என்ற போய்விடப் போகிறது. அதனாலே முதலில் வரக்கூடிய திட்டத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கப் போகிறது. அடுத்ததாக இந்த மிதுனராசிக்காரர்கள் பார்க்கும்பொழுது எல்லா வகையிலுமே உங்களுடைய யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே பெரியவர்கள் சொன்ன அறிவுரை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறும் என்று சொல்லி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள், முதலில் கெட்ட விஷயங்கள் வந்தாலும் அதற்கு அப்படி அது சரி செய்யப்பட்டு அது நல்ல விஷயங்களாக மாற்றப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு திருப்புமுனை அமையப் போகிறதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போகிறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வழி பார்க்கும்போது இது கோச்சார பலன்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாருக்கும் எல்லாமும் கண்டிப்பாக கிடச்சிடும்னு சொல்ல முடியாது.
கிரகணங்களை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் வைத்து அந்த ராசியாதிபதி கிரகத்தை வைத்தும் அந்த ராசிக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காது என்பதை வைத்தும் தான் பொதுவான பலனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலர் நடக்காமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் அவரவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது தான் நல்லது. அப்போது என்னென்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்தப்போ கிரகங்கள் எங்கே இருந்தது, இப்போது அந்த தசாபுக்தி நேரத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன, எல்லாமே சொல்லலாம், கரெக்டாக சொல்லலாம். அதுதான் 100% சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அடியன் 50 வருட காலமாக ஜோதிட அனுபவத்தில் இருந்து வருகிறேன். அருள்வாக்கு சொல்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன், இதெல்லாமே பார்த்து தீர்வு கொடுக்கிறேன். கண்டிப்பாக பரிகாரம் மூலமாக சிறந்த தீர்வு கொடுக்கிறேன். குறைந்த செலவிலே கட்டணமும் வாங்கிக் கொள்கிறேன், குறைந்த செலவிலே பரிகாரமும் செய்து கொடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு வெகு சுலபமாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு, நீங்கள் என்னுடைய தொலைபேசி மூலியமாக என்னை தொடர்பு கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் தரக்கூடிய விதமாக அமைத்து தருவேன் என்று சொல்லி, இந்த செப்டம்பர் பலன்கள் பார்க்கும்போது இது பொதுவான பலன்கள் தான். இதில் தயவுசெய்து நீங்கள் இதை எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை சொல்ல வேண்டாம். சில பேருக்கு நடப்பது உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் என் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து அறிஞ்சு என்னுடைய ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு சொல்லி, நீங்கள் அடியனை அணுகினால் உங்களுடைய பிரச்சனை தீர்வது உறுதி என்று சொல்லி, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.